அனைவருக்கும் வணக்கம். பிஹெச்டிஆர்பி எக்ஸாம் டேட்டா டோபாலஜிலேருந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ ஆல்ரெடி 3 ப்ராப்ளம்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 4th ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துடலாம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு ரியல் நம்பர் வித் co-countable topology. That is, the open sets are either empty or those whose complements are countable subset of R. Then which of the following statements are true? Option A, X is connected. Option B, X is not Hausdorff. Option C, X is compact. Option D பார்த்தீங்கன்னா every sequence in X has a convergent subsequence. ரொம்ப முக்கியம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் வந்து செட் ஆஃப் ரியல் நம்பர் எடுத்துக்கோங்க வித் co-countable topology கன்சிடர் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ co-countable topologyன்றதுக்கான டெஃபினிஷன் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். The open sets are either empty or those whose complements are countable subset of R. ஸோ ஆர்லேருந்து நீங்கள் எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் அதனுடைய காம்ப்ளிமெண்ட் கவுண்டபுளாக இருக்குது அப்படின்னா அந்த செட்டு வந்து ஓப்பன் செட்டாக இருக்குன்றாங்க. வேறு எந்த செட்டு ஓப்பனாக இருக்குன்றான்? எம்டி செட்டுன்றான். ரொம்ப முக்கியம். அப்போ டிஃபால்ட்டாக ஆறுமே இது வந்து என்னது உங்களுக்கு ஒரு ஓப்பன் செட் தான். ஏன்னா ஆருடைய காம்ப்ளிமெண்ட் வந்து எம்டி செட்டு வந்து நம்மளுக்கு கவுண்டபிள் தெரியும். ஸோ அப்போது ஆறுமே உள்ளே வந்துடுது, எம்டி செட்டும் உள்ளே இருக்குது, இதனுடைய காம்ப்ளிமெண்ட்டு கவுண்டபுளாக இருக்கிற எல்லா கலெக்ஷனுமே உள்ளே வந்துடுது. ஸோ அப்போ co-countable topology வந்து இங்கே முடிச்சிட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன். X is a real number with co-countable topology. Then the open sets are either empty or those whose complements are countable subset of R. ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆறுமே co-countable topologyக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஆரோட காம்ப்ளிமெண்ட் வந்து எம்டி செட்டு வந்து கவுண்டபிள் ஆகும். வர ரிசல்டன் செட்டு கவுண்டபிளாக வரணும். அப்படி வந்தால் அந்த செட்டு வந்து ஓப்பன் செட்டாக இருக்கும். ஸோ ஆர் இஸ் ஓப்பன், empty set is open other than subset of R whose complement is countable இருக்கிறதெல்லாம் ஓப்பன் செட்டாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போது இந்த ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிற ரியல் நம்பர் வந்து கனெக்டடா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது ஆஸ்ட்ராஃபா இல்லை நாட் ஆஸ்ட்ராஃபா இல்லை காம்பேக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எவ்ரி சீக்வன்ஸ் இன் எக்ஸ் ஆஸ் அ கன்வர்ஜன் சப் சீக்வன்ஸான்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு எப்படி சொல்யூஷன் போடலாம்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ டவுன்றது என்ன சொல்லியிருக்காங்க? எம்டி உள்ளே இருக்கும், செட் ஆஃப் ரியல் நம்பர் உள்ளே இருந்துருது, ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் கவுண்டபிள். ஓகே, ஆல்ரெடி கோஃபைனைட் டோபாலஜியில் ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஃபைனைட்னு பார்த்தோம். இங்கே கவுண்டபிளாக வரணும். ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த செட் வந்து கவுண்டபிள் வரா மாதிரி நீங்கள் கலெக்ஷன்ஸ் கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ ஆர் மைனஸ் எனி கவுண்டபிள் செட் எடுத்துக்கிட்டாலும் இதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்ன ஆகிடுது? உங்களுக்கு கவுண்டபிள் ஆகிடுது. அப்போ இதுதான் எனக்கு ஓப்பன் செட். ஸோ யூ நான் இதை எடுத்தேன் அப்படின்னா இதனுடைய காம்ப்ளிமெண்ட் வந்து எனக்கு கவுண்டபிள் செட்டாக வரும். அப்போ என்ன ஆகிடுது இது எனக்கு? ஸோ இது வந்து எனக்கு ஓப்பன் செட். அப்போது இந்த செட்டில் யார் ஓப்பன் உங்களுக்கு தெரியுதுங்களா? டோபாலஜிக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் யாருன்னு தெரியுதுங்களா? ஆர் மைனஸ் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிற எல்லா செட்டுமே உங்களுக்கு நான் இருக்கும், ஓப்பன் செட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் ஆர் கூட காம்ப்ளிமெண்ட் பார்த்தா கவுண்டபிள்னு வந்து நிற்கும். ஓகே, ஸோ ஓப்பன் செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர் மைனஸ் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இதில் கழிச்சிருக்கணும். ஓகே, இப்போ ஆர் மைனஸ் இன்டிஜர் செட் ஆஃப் இன்டிஜர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஓப்பன் செட்டு. எதில்? கவுண்டபிள் டோபாலஜியில். ஏன்? இதனுடைய காம்ப்ளிமெண்ட் வந்து இன்டிஜர். ஸோ இன்டிஜர் வந்து நம்மளுக்கு கவுண்டபிள் தெரியும். ஸோ இட் இஸ் அன் ஓப்பன் செட். எதில்? இன் ஆர் வித் கவுண்டபிள் டோபாலஜி. வேறு என்ன கொடுக்கலாம்? ஆர் மைனஸ் நேச்சுரல் நம்பர் கொடுக்கலாங்களா? இது கவுண்டபிள் தானே. அதே போல் ஆர் மைனஸ் எனி ஃபைனைட் செட், எந்த ஒரு ஃபைனைட் செட் வேணால் கொடுங்க, கவுண்டபிள் தான். கரெக்டுங்களா? அதே போல் ஆர் மைனஸ் எனி கவுண்டபிள் செட் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு என்ன ஆகிடுது? இது வந்து உங்களுக்கு ஒரு ஓப்பன் செட்டு தான். ஓகே, ஸோ அது நீங்கள் கிளியராக இருக்கணும். அப்போது கவுண்டபிள் டோபாலஜிக்குள்ளே இருக்கிற ஓப்பன் செட்ஸ்லாம் யாராக இருக்கும்னா ஆர்லேருந்து கவுண்டபிள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை கழிச்ச செட்டாக இருக்கும்ன்ற. இது கிளியராக இருக்கா? ஃபைன். அடுத்து வாங்க. ஆஸ்ட்ரா ஸ்பேஸோட டெஃபினேஷன் என்ன? ஆஸ்ட்ரா ஸ்பேஸ்னா என்ன? அது ரொம்ப முக்கியம். ஆஸ்ட்ரா ஸ்பேஸ்னா என்ன அர்த்தம்? A space X is said to be a space X is said to be Hausdorff. ஒரு சொல்லுவாங்க Hausdorff ஸ்பேஸ்னு சொல்லுவீங்க, நான் Hausdorff சொல்லுவேன். said to be Hausdorff if for any pair of points, pair of disjoint points say a comma b in a not equal to b in x எடுத்துக்கிட்டிங்கன்னா then there exist disjoint neighborhoods.
ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யூ வந்து ஏவை கண்டெயின் பண்ணும், அதே போல் வி வந்து பிஏ கண்டெயின் பண்ணியிருக்கு, ஏ நாட் ஈக்குவல் டு பியாக இருக்குது. இதோடைய இன்டர்செக்ஷன் வந்து டிஜாயின்டுன்றாங்க. ஓகே, இது ரெண்டுத்துக்குள்ளே காமன் எலமெண்ட்ஸே இருக்காது அப்படின்றாங்க. அப்படி இருந்தால் அது பேர் வந்து ஆஸ்ட்ராஃபாக. பட் கோ கவுண்டபிளாக இருந்தால் அது ஆஸ்ட்ராஃபாக இருக்குமா? யோசிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது ஓப்பன் செட்டாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து ஆர் மைனஸ் சம் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதே போல் விபி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆனால் இது ஏ கண்டெயின் பண்ணும், பிரச்சனை இல்லை. இது ஏ கண்டெயின் பண்ணும், ஏ வந்து இதுக்குள்ளே இருக்கலாம். அதே போல் இப்போ விபி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர் மைனஸ் இது சம் ஏதோ கவுண்டபிள் டேர்ம்ஸை வச்சுருக்கிற ஒரு செட்டை வந்து மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்படி பண்ணுறச்ச இதோட இன்டர்செக்ஷன் வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம்? நான் எம்டி தான், எம்டி செட்டே கொடுக்க முடியாது. இதில் ஏதோ சம் கவுண்டபிள், இது வந்து கியூவை சப்ராக்ட் பண்ணுறீங்க, இது இசட்டை சப்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணி ஏவை கண்டெயின் பண்ணுறாங்க, பிஏ கண்டெயின் பண்ண 2 செட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த 2 செட்டுமே இன்டர்செக்ஷன் எம்டி வருமா? வராது. இப்போ இண்டிஜர்ஸ் மட்டும் இது எடுத்துக்கிறேன், இது வந்து இரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறேன், இதில் இண்டிஜர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் சம் இரேஷனல் இருக்கும், இதில் இரேஷனல் நம்பர் இருக்கும். எந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் 2 இரேஷனல் நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கும், இதுக்குள்ளே இருக்கும். டிஜாயின்ஸ் ஆனால் கொடுக்க முடியாது. இது ரெண்டுமே டிஜாயின் செட்ஸ் கிடையாது. அப்போ ஆஸ்ட்ராஃப்ன்றது கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? நிதானமாக கவனிக்கணும். இது ஏன் ஆஸ்ட்ராஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஆர் மைனஸ் கியூ எடுத்துப்போம், அதே போல் ஆர் மைனஸ் இண்டிஜர் எடுத்துப்போம். இப்போ ஆர் மைனஸ் கியூவில் ஏதோ ஒரு இரேஷனல் நம்பரையும், ஏன்னா எனி 2 பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன், ஸோ 2 இரேஷனல் நம்பர் சூஸ் பண்ணுங்கள். ஆர் மைனஸ் கியூவில் ஒரு இரேஷன் நம்பர் எடுத்துக்கிறோம், அதே போல் ஆர் மைனஸ் ஜெட்டில் ஒரு இரேஷன் நம்பர் கண்டெயின் பண்ணுறாமே எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டுமே கண்டெயின் ஆகுது. பட் இந்த 2 செட்டும் இன்டர்செக்ஷன் எம்டி வருமா? வராது. ஏன்னா இதில் இருக்கிற சம் இரேஷனல் வேல்யூஸ் இதுக்குள்ளேயும் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா ரேஷனல் மொத்தமும் தூக்கிட்டோம், இதில் இண்டிஜர் மட்டும் தான் தூங்கியிருக்கோம். அப்போ இதில் இருக்கிற இரேஷனல் வேல்யூஸ் கண்டிப்பாக இதில் வரும். அப்படின்னும் போது இன்டர்செக்ஷன் எம்டியாக வராது. பட் நமக்கு என்ன தேவை? இன்டர்செக்ஷன் எம்டியாக வரணும் அப்படின்றது ஆஸ்ட்ராஃப். ஸோ இது ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ எந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு டிஜாயின் நெய்பர்ஹுட்ஸ் கண்டுபிடிக்க முடியணும். அப்படி முடிஞ்சால் அந்த ஸ்பேஸ் வந்து ஆஸ்ட்ரா ஸ்பேஸ். இது யூ, இது வி, யூ இன்டர்செக்ஷன் வி வந்து எம்டி வரணும். இப்படி இருந்தால் அது பேர் ஆஸ்ட்ரா ஸ்பேஸ். ஓகே, ஸோ அப்போ இது ஆஸ்ட்ராஃபா? நாட் ஆஸ்ட்ராஃப் சொல்லியிருக்காங்க பாருங்கள், நாட் ஆஸ்ட்ராஃப். அப்போது இது கரெக்டு. இப்போ கனெக்டடான்னு பார்க்கணும் இல்லையா? கனெக்டட் பார்க்கணும், காம்பேக்ட் பார்க்கணும். ஸோ காம்பேக்ட்னா என்ன? முதல்ல ஓப்பன் கவர் எக்ஸிஸ்ட் ஆகணும், அதுக்கு கவுண்டபிள் சப் கவர் கொடுக்கணும், ஃபைனைட் சப் கவர் கொடுக்கணும். A space X is said to be Hausdorff, sorry, compact. A space X is said to be compact. Compact அப்படின்னா if for every open coverனா உங்களுக்கு கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன்ஸ் கவர் கொடுக்கணும், கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் கொடுக்கணும். எவ்ரி ஓப்பன் கவர்ஸ் as a finite cover, as a finite subcover. ஓகே, உங்களுடைய ஓப்பன் கவரே கவுண்டபிள் டம்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ எக்ஸ் எடுத்துக்கிறீங்க, எக்ஸை கவர் பண்ணுற மாதிரி இப்போ எக்ஸை ரியல் நம்பர் எடுத்துப்போம். இதை கவர் பண்ணுற மாதிரி கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ஓப்பன் கவர் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. 2 ஓப்பன் கவர் எடுத்தாவே கவர் பண்ணிடும். ஏன்னா எனக்கு கவுண்டபிள் பண்ணி ஓப்பன் கவர் கிடைக்கணும், அதில் ஒரு ஃபைனைட் சப் கவர் கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்படின்னும் போது எக்ஸ் இஸ் நாட் காம்பேக்ட். ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க. ஸோ நாட் காம்பேக்ட்ன்றது ட்ரூ. ஓகே, பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? காம்பேக்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஃபால்ஸ். கனெக்டடாக வருமானு பாருங்கள். கனெக்டட் ஸ்பேஸ்னால் என்ன? இட் ஹாஸ் நோ செப்பரேஷன் இல்லையா? கனெக்டட் ஸ்பேஸ்னால் என்னது? இட் ஹாஸ் நோ செப்பரேஷன். செப்பரேஷன் என்ன அர்த்தம்? the pair u comma v is said to be separation of x அப்படின்னா u union v is x வரணும், u intersection v is empty வரணும். ஸோ இதான் செப்பரேஷன். அப்படி செப்பரேஷன் ஒன்ஸ் இஃப் செப்பரேஷன் எக்ஸிஸ்ட் then we say x is disconnected. ரொம்ப முக்கியம். ஓகே, டிஸ்கனெக்டட். ஸோ இப்போ கனெக்டட் ஸ்பேஸோட டெஃபினிஷன் என்ன? முதல்ல செப்பரேஷனை கொடுக்க முடியுது அப்படின்னா அது டிஸ்கனெக்டட் ஆகிடும், அதர்வைஸ் கனெக்டட். செப்பரேஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா இட் இஸ் அதர்வைஸ் கனெக்டட். ஸோ இது மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது சப்போஸ் என்னுடைய எக்ஸ் என்ன? செட் ஆஃப் ரியல் நம்பரு.
செப்பரேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஏதோ சம் ஓப்பன் செட் கொடுக்குறேன், யூ யூனியன் வி வந்து ரியல் நம்பராகவும் யூ இன்டர்செக்ஷன் வி வந்து எம்டியாகவும் வருது. நோட் தட் தே ஆர் என்னது ஓப்பன் செட்டு. ஓப்பன் செட்னா அர்த்தம் இதனுடைய காம்ப்ளிமெண்ட் வந்து கவுண்டபிள். யூ காம்ப்ளிமெண்ட் இஸ் கவுண்டபிள், அதே போல் வி காம்ப்ளிமெண்ட் இஸ் ஆல்சோ கவுண்டபிள். ஓகேவா? ஃபைன். இதில் எடுத்து யூனியன் பண்ணால் ரியல் நம்பர் வர்ற மாதிரி பார்த்துக்குறோம். கண்டிப்பாக வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ காம்ப்ளிமெண்ட்டையும் வி காம்ப்ளிமெண்ட்டு கவுண்டபிள் வரா மாதிரி 2 ஓப்பன் செட்டு யூனியன் பண்ணால் ரியல் நம்பர் வரும். பட் இன்டர்செக்ஷன் எம்டி வருமானு பார்க்கணும் இல்லையா? இப்போ பாருங்கள், இப்போ யூ காம்ப்ளிமெண்ட் இதுக்கு ரெண்டுத்துக்கும் காம்ப்ளிமெண்ட் எடுங்களேன். இது காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? இதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்ன? யூ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் வி காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ரியல் நம்பர்னு வந்து நிற்கும். ஏன்னா எம்டி செட்டோடைய காம்ப்ளிமெண்ட் ரியல் நம்பர். இப்போ கவனிங்க, இது ஒரு கவுண்டபிள் செட்டு, இது ஒரு கவுண்டபிள் செட்டு. ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணால் ஒரு வந்து அன்கவுண்டபிள் செட் கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. யூ காம்ப்ளிமெண்ட்ன்றது ஒரு கவுண்டபிள் செட்டு, வி காம்ப்ளிமெண்ட்டு ஒரு கவுண்டபிள் செட்டு. இன்டர்செக்ட் பண்ணால் அகைன் ஒரு கவுண்டபிள் செட் தான் கிடைக்கும். பட் நமக்கு வந்து ஆர் நமக்கு என்ன தெரியும்? அன்கவுண்டபிள்னு தெரியும். ஸோ விச் இஸ் கான்ட்ராடிக்ஷன். அப்போ என்ன வராது? இது கனெக்டடாக வராது. ஸோ டிஸ்கனெக்டட்ன்றது இது வந்து ஆல்வேஸ் கனெக்டடானா செப்பரேஷன் எக்ஸிஸ்ட் ஆகலன்னு அர்த்தம். செப்பரேஷன் கொடுக்க முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து டிஸ்கனெக்டட்னு அர்த்தம். செப்பரேஷனே கொடுக்க முடியல, அப்படி ஒரு பேர் கொடுக்க முடியல அப்படின்னா அது வந்து கனெக்டட். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். புரியுதுங்களா? ஸோ எக்ஸ் இஸ் கனெக்டட் கரெக்டு, எக்ஸ் இஸ் நாட் ஆஸ்ட் ஆஃப்ன்றது கரெக்டு, எக்ஸ் இஸ் காம்பாக்ட் ஃபால்ஸு. ஸோ எவ்ரி சீக்வன்ஸ் இன் எக்ஸ் ஆஸ் அ கன்வர்ஜன்ஸ் ஆஃப் சீக்வன்ஸாம். இப்போது ஒரு சீக்வன்ஸ் எப்போ கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னா, the sequence xn should to be converges அப்படின்னா there exists a open set around x, okay, around x, say ux, which contains infinitely many terms of xn, which contains infinitely many terms இருக்கும். infinitely many terms of, இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கிங்க, terms of xn. so there exists a stage after ஏதோ some stage n0க்கு அப்புறம் எக்ஸிஸ்ட் ஆகிற எந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஓப்பன் செட்டுக்குள்ளே விழும். அப்படி விழுந்தால் இந்த எக்ஸன் வந்து எக்ஸுக்கு கன்வர்ஜ் ஆகும். இதுதான் டெஃபினிஷன். கரெக்டுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் எக்ஸன் வந்து கன்வர்ஜ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த எக்ஸை கண்டெயின் பண்ணுற மாதிரி எவ்வளோ ஓப்பன் செட் கொடுக்க முடியும்? கோ-கவுண்டபிள் டோபாலஜியில் இந்த எக்ஸை கண்டெயின் பண்ணுற மாதிரி எவ்வளோ ஓப்பன் செட் கொடுக்க முடியும்? அப்போது இப்போ 1ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த ஒன்றை சுற்றி எனக்கு நிறைய ஓப்பன் செட் கொடுக்கலாம் கோ-கவுண்டபிள் கான்செப்டில் பேசும்போது. கரெக்டுங்களா? அப்போது இந்த எக்ஸென்ட்ரிக் சீக்வன்ஸ் வந்து இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸுக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்றதால, பட் கன்வர்ஜன்ஸ் பொறுத்தளவுக்கு லிமிட் பாயிண்ட் இஸ் யூனிக்னு சொல்லியிருக்காங்க, நாட் ஆஸ்ட்ராஃப். அப்போ ஆஸ்ட்ரா ஸ்பேஸ் நாட் ஆஸ்ட்ராஃப்னா லிமிட் பாயிண்ட் யூனிக்காக இருக்கணும் அவசியம் கிடையாது. பட் எப்பவுமே ஒரு ஸ்பேஸ் ஆஸ்ட்ராஃபாக இருக்குது, ஒரு சீக்வன்ஸ் எக்ஸன் கன்வர்ஜ் ஆகுதுன்னா அது லிமிட் பாயிண்ட் ஆல்வேஸ் நவாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த கேஸில் லிமிட் பாயிண்ட் இஸ் நாட் யூனிக்கு. ஸோ இது நாட் யூனிக்ன்றதால நாட் கன்வர்ஜன்ஸு. ஸோ ஒன்ஸ் நாட் கன்வர்ஜன்ஸ்ன்றதால இதுக்கு வந்து கன்வர்ஜன்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அப்போ டி ஃபால்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏபி தான் ட்ரூ. ஸோ இதாங்க இதுக்கான ஆன்சரு. நல்லா நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமையாக வீடியோ கவனிங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஆன்சர் உங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் கிளியர் பண்ணுறேன். ஸோ டோபாலஜியை பொறுத்த அளவுக்கு என்னென்னா நம்ம பேசிக் கான்செப்டை பயங்கரமாக படித்து வச்சுக்கணும். அது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நிறையா படித்து வச்சுக்கணும். இது போல் கனெக்டட் காம்பாக்ட் ஆஸ்ட்ராஃப் எல்லா ஸ்பேஸ்லையும் படிக்கலாம், தெரியுமா? எல்லா ஸ்பேஸும் வீடியோ கொடுக்குறேன். ஸோ மொத்த ஸ்பேஸையும் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் கவர் ஆகும். ஸோ மேலோட்டமாக நம்ம மெமரி பண்ணோம்னா மறந்துடும். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு கொஷின் எப்படி ஃபேஸ் பண்ணுன்ற ஒரு ஐடியா இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஒரு கொஷின் படிக்கணும்னா அந்த கொஷின் நம்மளை பார்த்து பயப்படணும், நம்ம அந்த கொஷின் பார்த்து பயப்படக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? நிறைய கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுதான் என்னுடைய லைன். நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், ஒரு கொஷின் நம்ம சால்வ் பண்ண போகிறோன்னா அந்த கொஷின் நம்மளை பார்த்து பயப்படணும். அந்தளவுக்கு அந்த கொஷினை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு போகணும், அவ்வளோ நீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அப்போ என்ன பண்ணணும்? நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோ எஃபெக்டிவாக நீங்கள் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களால் முடியும். டோபாலஜிலாம் சாதாரண யூனிட் கிடையாதுங்க, மெமரி பண்ணிட்டு மார்க் வாங்கிடலாம் அப்படின்றதுலாம் அது கிடையவே கிடையாது. அதில் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ டோபாலஜி நாங்கள் ரெகுலராக வீடியோ கொடுக்குறேன், என்னுடைய ப்ளேலிஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் பேக்கேஜ் ஒரு பஞ்சாக வரும், அது பெரிய புக்லெட்டு. ஸோ ஒரு 17 kg பார்சல் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். இண்டிவிஜுவல்ஸும் இருக்குது, ஃபுல் காம்போவும் இருக்குது, நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஓகே, ஃபைன், தேங்க்யூ.